தக்காளி நல்லா வதங்கிருச்சு மக்களே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க சேர்ப்போம். பூண்டு பேஸ்ட்டு குட்டியாச்சு உள்ள. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு உள்ள. இன்னும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மக்களே. என்ன ஒன்று அடுத்து கொட்டை போட்டு மூடி வச்சிடணும். பச்சை வாடை நல்லா போயிடுச்சு மக்களே. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி பொடி ஆச்சியில் 2 பாக்கெட்டு அதை அப்படியே நம்ம உள்ளே கொட்ட போகிறோம். வாங்க கொட்ட. நம்ம ஆல்ரெடி பாக்கெட்டு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் உள்ள பொடியை கொட்டிடலாம் மக்களே. 2 பாக்கெட்டுமே கொட்டிடலாம். அப்போ தான் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா கொஞ்சமாவது காரமாக சாப்பிட்டா தான் மக்கள் தக்காளி சோறு மாதிரி தெரியும். இல்லைன்னா எப்படி இருக்கும். பொடி 2 பொடி போட்டாச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, திருப்பி அந்த பொடி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். நல்லா அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களே, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு கீழே அடி பிடிக்காது உங்களுக்கு. சரிங்களா, அது நல்லா கிண்டுங்க. இது சும்மா பொழுதுபோகாமல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. வீட்டில் சும்மா ஒரு ஹெல்ப்பு தான். வீட்டுக்காரம்மா இன்றைக்கி லீவு நமக்கு, சரி அவங்களே தொந்தரவு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. உள்ள அவங்க துணி துவச்சிட்ருக்காங்க. சரி நம்ம ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் மக்களே. நான் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னடா நான் சமைக்கலன்னு நினைக்கலாம், அதெல்லாம் கிடையாது மக்களே. சும்மா ஒரு சின்ன ஹெல்ப்பு தான். சரி தண்ணி ஊற்றுவோமா. 1 ஓலக்கு அரிசிக்கு வந்து நம்ம 2 ஓலக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து 1 ஓலக்கு தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி மட்டமாகிற அளவுக்கு விட்டு தண்ணி ஊற்றினா போதும். அப்படி கணக்குப்படி பார்த்தோம்னா 1.5 ஓலக்கு தண்ணி தான் மக்களே வரும். நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அரிசியை போட வேண்டியதான். நம்ம அரிசி வந்து போட்டாச்சு மக்களே உள்ள. அடுத்து அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றலாம். போதும் மக்களே, அவ்வளோதான். அப்படியே கிண்டி விட்டுட்டு சற்று நேரம் கொதிக்க வச்சு அப்படியே குக்கர் முடிய போட்டுடலாம் மக்களே. வேலை முடிஞ்சு போச்சு. ப்ராப்ளம் சால்வ். சரி ஓகே. சரி மக்களே, இதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே கிளம்புவோம். வீட்டை பக்கம் செட்டை பக்கம் கிளம்புவோம். இதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க.
என்னால் முடியல, நிற்க முடியல, அப்படி கிளம்ப வேண்டியது செட்டுக்கு. வாங்க போகலாம்.